இத பாருமா, பருப்பு நல்லா வேகணும். வெந்ததை கடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தாளிப்பு போடணும், சரியா? இத பாரு, உப்பு புளி காரம் எல்லாம் அதிகமா போட்டுறாத. இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்களே சமையல் பண்ணிட்டா நல்லது. நானும் தப்பிச்சுப்பேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, எனக்கு அப்புறமா நீதான் பாத்துக்கணும். கத்துக்கிட்டா நல்லது தானே? அப்படி இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சமையல் நீதான் பண்ணணும். அத்தை எப்படி சமைக்கணும்னு சொல்றேன், அது அப்படியே செய். ஆண்டி நான் ஒன்னும் போட்டி போடல, நீதான் போட்டி போடுற மாதிரி இருக்கு. போட்டி இல்லாம தான் இருந்த. எங்க இருந்து வந்தீங்களோ? ஏன் மாமாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க? மலேசியாக்கு நீங்க அனுப்பியிருக்க கூடாது. தப்புதாமா, தப்புதான். இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. ஆண்டி எல்லாரையும் போக சொல்லுங்க ப்ளீஸ். அம்மா, என்னால சமையல் கெட்டு போக வேண்டாம், நான் போறேன். சரி அத்த, நானும் போறேன். பாய் ஜனனி, கங்க்ராட்ஸ். ஆல் தி பெஸ்ட். என்னங்க, இன்னைக்கு ஜனனி முதல்ல சமைச்சிருக்கா. 2 பேரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். துளசி எங்க? கூப்பிடு. அங்கிள், துளசி சமைக்கல, நான் தான் சமையல் பண்ணேன். கண்டிப்பா நல்லா இருக்கும், டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும். காவேரி, அவங்கள அப்பா கூப்பிடுறதா சொல்லி அழைச்சிட்டு வா. சரிண்ணே. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? விசாலாச்சி, டாக்டர் சொன்ன பிறகுதான் தெரியுது எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து துளசி உன்னை காப்பாத்திருக்கான்னு. அப்பா வராங்க. துளசி, 2 பேரும் இப்ப டாக்டர் தான் பாத்துட்டு வரோம். டாக்டரே கைவிட்ட பின்னால நீ தான் போன உசுர கொண்டு வந்தன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம துளசி, உன்னை பத்தி அவரு ரொம்ப பெருமையா பேசினாரு. ஆமாங்க, நீங்க இல்லைன்னா அம்மா நிலைமை என்ன ஆகியிருக்கோன்னு யோசிக்கவே பயமா இருக்கு. குலதெய்வம் மாதிரி கூடயே இருந்து காப்பாத்திட்டமா. ஏமா நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, அப்போ நாங்க எப்படி நினைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் அப்படி நடந்துப்போம். இல்லனா தப்பாயிடும் இல்லையா? நீ ஒன்னும் நினைக்க வேணாம் பத்மா, உன் வேலையை பாரு, அது போதும். அத்த, என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? அம்மா எதுவும் எதிர்பார்க்கல, நீங்க சொன்னா போதும். என்னன்னு நீங்க சொல்லுங்க மாமா. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு, அத சொன்னீங்கன்னா அவங்கள எப்படி சொல்லி கூப்பிடணும்னு நாங்க தெரிஞ்சுப்போம்.
அதான் கோவில்ல வச்சு சேதுக்கிட்ட மச்சான் தெளிவா சொல்லிட்டாரு. இதை விட தெளிவா என்ன சொல்ல முடியும்? மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. அமராவதி எப்படி இருக்கா? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அப்புறம் நிலா எப்படி இருக்கா? என்ன விவரம் ஏதாவது கேட்டீங்களா? மாமா, அமராவதி எனக்கு போன் பண்ணவே இல்ல மாமா. போனதுதான், என்ன அப்படியே மறந்துடுறா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க போன் பண்ணி கேட்டீங்களா? அது கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல பண்ண முடியல மாமா. அப்பா என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா மாமா? உங்க குடும்ப விஷயத்தை நீங்க பாருங்க, இந்த குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ ராஜசேகர் இந்த குடும்பத்து ஆள் இல்லையா? இந்த குடும்பமா இருந்தா அண்ணனும் அப்பாவும் ஊர்ல இல்லாதப்போ யார் கூடயாவது சேர்ந்து குடிக்க போவாரா? அவருக்கு குடிதானே முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லையே. நீங்க உங்களுக்காக ஜனனி சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. இப்ப போய் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வாங்க. சிவா, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சிவா, ஆறி போச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. சரிமா ஜனனி, நீ போய் சாப்பாடுல எடுத்து வை. வா வா போலாம். வாப்பா. வாங்கப்பா. சூடு ஆறுனா என்ன, வாந்தி எடுக்க போறது கன்ஃபார்ம். அந்த ஜனனிய கேவலப்படுத்த போறதும் கன்ஃபார்ம்.